தன் மகனை இழந்து தனியாக வசித்து வந்த பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து அவரின் 28 கோடி ரூபாய் சொத்தை ஒருவர் அபகரித்துள்ளார். லாட்டரியில் 1700 கோடி ரூபாய் பணம் விழுந்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் போலி கடிதத்தை காட்டி பணத்தை சுருட்டியது எப்படி? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ராமகுப்பம் மண்டலம் ராஜுபேட்டாவை சேர்ந்த நாகமணி 1992ஆம் ஆண்டு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மகன் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளார். மகன் இறந்த துக்கம் தாங்காமல் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளார். நாகமணிக்கு தனது பெயரில் இருந்த பல கோடி ரூபாய் காப்பீட்டு தொகையையும் கணவரின் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துகளும் கிடைத்துள்ளது. பல கோடி ரூபாய் சொத்துகளுடன் தனியாக வசித்தவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விரும்பி வரன் தேடியுள்ளார். இதற்காக சித்தூரில் உள்ள ஒரு திருமண தரகரை அணுகியுள்ளார். அவர் பங்காருபாளையம் மண்டலம் சேஷபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவபிரசாத் என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். தனது மனைவி இறந்துவிட்டதாகவும் தனக்கு குழந்தைகள் இல்லை என்றும் நாகமணியிடம் கூறியுள்ளார். மேலும் மனைவி இறந்ததற்கான இறப்புச் சான்றிதழையும் காட்டியுள்ளார். இதையடுத்து சிவபிரசாத்தை பிடித்து போக குடும்பத்தினர் முன்னிலையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கர்நாடகாவில் உள்ள பங்காரு திருப்பதி கோயிலில் நாகமணிக்கு திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சிவபிரசாத் ரிசர்வ் வங்கி அனுப்பியதாக ஒரு கடிதத்தை நாகமணியிடம் காட்டியுள்ளார். அதில் தனக்கு 1700 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்துள்ளதாகவும் அந்த பணத்தை பெற 15 கோடி ரூபாய் வரி செலுத்துமாறு குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் வரியை கட்டினால் 1700 கோடி ரூபாய் கிடைக்கும் என சிவபிரசாத் கூறியதை நம்பிய நாகமணி தனது வங்கிக் கணக்கில் இருந்த சுமார் 3 கோடியை சிவபிரசாத், அவரது சகோதரர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மனைவி ஹேமலதா ஆகியோரின் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றினார். அந்த பணம் போதாது என கூறியதால் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கட்டிடத்தை விற்று பணத்தை கொடுத்துள்ளார். பல்வேறு நபர்களுக்கு லஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்க வேண்டும் என கூறி மேலும் 10 கோடி ரூபாய் கேட்டுள்ளார். 1700 கோடி ரூபாய் பணம் வரப்போகிறதே என்ற ஆசையில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள மற்றொரு கட்டடத்தையும் விற்பனை செய்து கொடுத்துள்ளார். மொத்தம் 28 கோடியை சிவபிரசாத்திடம் கொடுத்தும் அந்த 1700 கோடி ரூபாய் பணம் வராததால் நாகமணிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நாகமணி கேள்வி எழுப்பும் போதெல்லாம் அவர் பல காரணங்களை கூறி தட்டி கழித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிவபிரசாத் கூறுவதை நாகமணி நம்ப மறுத்துள்ளார். அப்போது நாகமணிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் நாகமணியிடம் இருந்த மொத்த சொத்துகளையும் சுருட்டிய நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் வீட்டை விட்டு சிவபிரசாத் வெளியேறியுள்ளார். இதனால் சிவபிரசாத்தை தேடி பங்காருபாளையத்திற்கு நாகமணி சென்றபோது அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு சிவபிரசாத்திற்கு மனைவி 8 வயது மகன் இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியதால் சிவபிரசாத் அவரது மனைவி உறவினர்களுடன் சேர்ந்து நாகமணியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதையடுத்து சித்தூர் மாவட்ட எஸ்பி மணிகண்டாவை சந்தித்து புகார் அளித்தார். அதில் மனைவி, குழந்தைகள் இருப்பதை மறைத்து சொத்தை அபகரிக்கும் நோக்கில் சிவபிரசாத் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரிசர்வ் வங்கி அனுப்பியதாக போலி கடிதத்தை காட்டி ஏமாற்றி தனது சொத்துகள் முழுவதையும் அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த மோசடிக்கு சிவபிரசாத்தின் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புகார் குறித்து விரிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி உறுதியளித்துள்ளார். போலி திருமணம், 1700 கோடி ரூபாய் போலி ரிசர்வ் வங்கி கடிதம் மூலம் மனைவியின் 28 கோடி ரூபாய் சொத்துக்களை இரண்டாவது கணவர் அபகரித்ததாக கூறப்படும் சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.